வணக்கம் மக்களே, உங்கள் வில்லேஜ் தங்கச்சி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோலிங்க கேரளா ஸ்பெஷல் உண்ணியப்பம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உண்ணியப்பம் செய்யறதுக்கு ஒரு கப் ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. ஊற போட்டுக்கலாம். நான் வந்து ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் கடையிலைங்க கூட பச்சரிசி வாங்கி ஊற போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், அரிசி நல்லா ஊறிச்சு. சுத்தமாக தண்ணியை வடித்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இது கூடயே 2 ஸ்பூன் சாப்பாடு சேர்த்திக்கலாம். அதே ஸ்பூன்லங்க 2 ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்திக்கலாம். இது கூடயே ஒரு வாழைப்பழம் சேர்த்திக்கலாங்க. இது கூடயேங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இந்த கப்பில் 1.5 கப் வெல்லம் சேர்த்திருக்கிறேங்க. நம்ம 1 கப் பச்சரிசி ஓட்டதுக்கு 1.5 கப் வெல்லம் சேர்த்திக்கலாம். கூடங்க 1/2 கப் தண்ணி சேர்த்திங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த கட்டியெல்லாம் கரையிற அளவுக்கு சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாகு எடுத்துங்க. நம்ம அரைச்சி வச்ச பச்சரிசி மாவில் வடித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி வடிச்சிட்டாங்க மண்ணு தூசி இருந்தாலும் நம்ம சல்லடையில் அப்படியே நின்றுங்க. மாவும் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. நம்ம வெள்ளைக்கரைசல் வந்து மாவு கூட நல்லா கலங்குற அளவுக்கு கலக்கி விட்டு 1 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. சின்னதாக ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்குறேன். இது பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்குங்க. அடுப்பில் கடாய் வச்சுருக்குறேங்க. இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். இது கூடயே ஒரு சில் தேங்காய் எடுத்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இந்த தேங்காய் வந்து நெய்யிலேயே நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்தோன்னா நம்ம ஒரு தட்டத்தில் எடுத்து கொட்டிக்கலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். வாழைப்பழத்தை நெய்யில் பெரட்டி எடுத்துக்கலாம். நெய்யில் பழம் நல்லா வணங்கிருச்சு. இது ஒரு தட்டத்தில் எடுத்து கொட்டிக்கலாம். இந்த பணியாரத்துக்கு நெய்யில் வறுத்தெடுத்த தேங்காயும் வாழைப்பழத்தையும் மாவில் கொட்டிங்க நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம சாப்பாடு சேர்த்து மாவு அரைச்சதுனால இந்த சோடா உப்பு தேவையில்லைங்க. நீங்கள் சாப்பாடு சேர்த்துலின்னா சோடா உப்பு சேர்த்திக்கலாம். பணியார குழியில் நான் 1/2 வசி எண்ணெய் சேர்த்திருக்கிறேங்க. நீங்கள் வேணால் கூட நெய்யும் சேர்த்திக்கிங்க. இந்த பணியாரத்துக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்திக்கணுங்க. நம்ம வீட்டில் செய்கிற குழி பணியாரம் மாதிரி எண்ணெய் கம்மியாக சேர்த்தக்கூடாது. அதிகமாகவே எண்ணெய் சேர்த்திக்கிங்க. பணியார ஊற்றில அடுப்பு சிம்மிலேயே வச்சுக்குங்க. இந்த பணியாரத்தை நீங்கள் கடாயில் வேணாலும் ஊற்றி எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம பணியாரக்கல்ல ஊற்றி எடுத்தோம்னா ஒரே ஷேப்பில் வருங்க. பணியாரம் ஒரு சைடு நல்லா செவந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். பணியாரம் நல்லா செவந்துருக்குது பாருங்கள். திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடு இது மாதிரி நல்லா செவந்தோம்னா நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த பணியாரம் வந்து நல்லா சூடாக சாப்பிட்டாங்க ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. பணியாரத்தைங்க சூடாக சாப்பிட்டாங்க ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குங்க. சூடாக இருந்தோம்னா நம்ம சாப்பிட்டோம்னா மேலே இருக்கிற தோலியில் கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க. சூப்பரான உண்ணியப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். 1 கப் பச்சரிசிக்கு எனக்கு ஒரு 30 பணியாரம் வந்திருக்குதுங்க. பணியாரம் பாருங்கள் ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குதுங்க. சூப்பரான உண்ணியப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான உண்ணியப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்த்தலாம். உண்ணியப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி.